நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வு சீராக. வாடா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? அலே, இப்பெல்லாம் உங்க வீடியோஸ்க்கு ரொம்ப வியூஸ் போகுது போல. அப்படியா? உங்களுக்கு தெரியாதா? இந்த நக்கல் தானே வேணான்றது. யாரு? நான் நக்கல் பண்றேனா? சரி, அதை விடுங்க. ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னா தம்பியை மறந்துடாதீங்க. அப்ப ஃபேமஸ் ஆகலைன்னா உன்னை மறந்துடவா? சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காதப்பா. சும்மா பேசலனே, நாளைக்கே ஊழியத்துல பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா தம்பிக்கு ஒரு பண தேவை வரும்போது உங்ககிட்ட தானே வந்து நிப்பேன். இந்த தம்பிக்கு தரமாட்டேன்னா சொல்லுவீங்க. நீங்க எங்க போனாலும் உங்க கூட தான் வருவேன். நாளைக்கே நான் ஒரு பண மோசடியில சிக்கி நான் ஜெயிலுக்கு போயிட்டோம்னா நீயும் என் கூட ஜெயிலுக்கு வருவியா? சட்டரை க்ளோஸ் பண்ணு, போயிட போகுது. உங்களுக்கெல்லாம் ஊழியம்னாலே யூடியூப்ல வியூஸ், காசு, பணம், துட்டு, மணி, பேர், புகழ் இவ்வளவுதான் இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து செய்ய சொன்ன ஊழியம் என்ன தெரியுமா? முதல்ல பிதாவுக்கும் எனக்கும் உள்ள உறவு, அந்த உறவுனால நான் அடையிற நிறைவு, அந்த நிறைவுல இருந்து நான் செய்யறதுக்கு பேர் தான் ஊழியம். இது பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, ரிலேஷன்ஷிப். வெளித்தோட்டத்துல பக்தியா காண்பிச்சுக்கிறது இல்ல தம்பி. உள்ளுக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவங்களை தரிச்சுக்கிறதுல தான் ஊழியத்தோட வெற்றியே இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த மறுரூபம் நடந்துகிட்டே இருக்கும். புரியுதா? புரியுது. ஒரே ஒரு கேள்வி. என்ன கேள்வி? நம்ம ஜான் ஜெபராஜ் அண்ணனுக்கு என்னாச்சு? இதுக்கு ஆர் ஸ்டான்லி அங்கிள் நல்ல பதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அவர் வாழ்க்கையில் அடிச்ச புயல் நாளைக்கு உன் வாழ்க்கையில் அடிக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஒருத்தனோட வீழ்ச்சியை அறிஞ்சிக்கிறதுக்கு காட்டுற ஆர்வத்துல பாதிய தேவனை அறிஞ்சிக்கிறதுக்கு காமிச்சிருந்தா நம்ம கிறிஸ்தவம் என்னைக்கோ உருப்பட்டிருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். பிரதர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள சீர்பட்டு, ஸ்திரப்பட்டு, பலப்பட்டு, நிலை நிற்கிறவராக மீண்டும் திரும்பி வர தயவு செஞ்சு எல்லாரும் ஜெபிப்போம்.